ஹியூமன் எப்படி இருக்கீங்க? ஹியூமன்ஸாடா நீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ், வெல்கம் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன். டெய்லி 7 மணிக்கு டெய்லி எஸ் இந்த பிஹேவியர் சைக்காலஜி என்கின்ற இந்த ஷோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சாரி ஃபார் தட், சில நேரங்களில் என்னால் டெய்லி 7 மணிக்கு சில நேரங்களில் வீடியோ போட முடியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் ஹார்ட். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் தான் இதுக்கான மிகப்பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் நம்ம வீடியோ போட்டுடலாம், இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது அது முன்னாடி கவுன்சிலிங் வந்து உடனே கால் பண்ணிடுறது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ உடனே அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours அப்படிங்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து அதிகமாக வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண டயத்தில் வந்து அதிகமான கவுன்சிலிங் வரனால நம்மளால் வந்து சரியாக இந்த விஷயங்களை செய்ய முடியல. சாரி ஃபார் தட். இன்னொன்று ஐ வில் ட்ரை ஹார்ட் டு மேக் அ வீடியோ. தட்ஸ் ஃபைன். ஓகே, செல்ஃப் இன்ட்ரோவை தந்தியாக கொடுத்த வழங்குமா அப்படிங்கிறதை எனக்கு நானே சொல்லிக்கொண்டு லெட்ஸ் கோ ஃபார் திஸ் பிக் மேட்டர். ஒய் நாட் லிசனிங்? எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் வந்து நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேர் எவர் யூ ஆர், வாட் எவர் யூ டூ. நீங்கள் சாதாரண ஒரு குக்காக இருந்தால் கூட வந்து ஏதாவது ஒரு புது டிஷ்ஷை வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சாரி ஃபார் தட், குக்குன்னு சொன்னதை சாதாரண சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செஃப்பாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரி நார்மலான விஷயங்கள் தொடங்கி பெரிய விஷயங்கள் வரை ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஒய் ஐ கான்ட் லிசன் த சேம்? ஒய் ஐ கான்ட் இம்ப்ளிமெண்ட்? தட்ஸ் அ பிக் மேட்டர். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னால் லிசன் பண்ணவே முடியல. ஒரு விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கோர்வையாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த விஷயத்தையே என்னால் லிசன் பண்ண முடியலங்கும் பொழுது நான் வந்து புது விஷயத்தை கற்றுக்கிறது? தட்ஸ் அ மேட்டர். ஸோ ஒய் ஐ கான்ட் லிசன் தட் மேட்டர். அண்ட் இந்த விஷயத்தை சரி செய்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? த ஃபஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். திஸ் இஸ் வாட் வி ஆர் பீன் மோர் செல்ஃப் ஃபோக்கஸாக நம்ம இருக்கிறோம். செல்ஃப் ஃபோக்கஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பிரச்சனையிலேயே வி ப்ரீ ஆக்குபைடு வித் அவர் ஓன் ப்ராப்ளம். நம்மளுடைய ஆல்ரெடி பாஸ்ட்டில் நடந்ததோ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை மூலமாக நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனையே நம்மளுடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களே நம்மளுடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நிராகரிப்பை ஃபேஸ் பண்ணோன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ரெகனைசேஷன் வாங்கணுங்கிற அதீதமான ஆசை, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே நம்மளுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னால் அட் ப்ரெசென்ட் மூமெண்ட்லேயே முதல்ல இருக்க முடியல. அப்படி அட் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்க முடியலங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ண முடியாது, கவனிக்க முடியாது. ஸோ வி ஆர் பீன் இன் அ மோர் செல்ஃப் ஃபோக்கஸ். தட்ஸ் அ மேட்டர். த செகண்ட் திங், வி காட் அ ஓவர்வெல்மிங். அதிகமாக ஷெடியூலில் நமக்கு நிறைய வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதீதமாக முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கு ரொம்ப அதிகமான இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. நமக்கு அதிகமாக டிப்ரெஷன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்குவோம். நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சரியாக வேலை செய்யலையோ, நாம் வந்து நம்மளை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களோ, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சரியாக இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா கூட அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, அதிகமாக வேலை பண்ண ஆரம்பிப்போம். பயங்கரமாக வேலைகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிப்போம். பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வேலை வந்து அவ்வளவு நீட்டி நிலச்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் ஏன்டா செய்கிறேன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிப்போம். பிகாஸ் ஆல் டு சாட்டிஸ்ஃபை அவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னு சொன்னால், வி ஹாவ் ஓவர்வெல்மிங் வித் அவர் லாட் ஆஃப் ஒர்க். பயங்கரமாக அப்படியே போட்டு ஒரு அப்படியே கடலுக்குள்ளே தத்தளிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிறது நமக்கு வந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையில். இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், எமோஷ்னலாகவும் நாம் அந்த மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கிறனால நிறைய விதமான சிந்தனைகள் என்பது அப்படியே என்னை போட்டு அப்படியே ஒரு அலைகளுக்குள்ளே அப்படியே இது பண்ணுற மாதிரி அந்த வே ஆஃப் தாட்ஸ் வந்து இருக்கிறனால என்னால் வந்து சரியாக லிசன் பண்ண முடியல, என்னால் ப்ரெசென்ட்டில் இருக்க முடியல. ஓகே, அண்ட் டேக் ஃபார் த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயங்கரமாக அவசரம். கொஞ்சம் நான் செய்யணும், உடனே எனக்கு நிறைய வந்து எனக்கு தேவையான விஷயத்தை நான் கிடைச்சிடணுங்கிற பயங்கரமான ஒரு இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்கு, உடனே எனக்கு ஒரு பலனை கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய அந்த ஒரு அவசரத்துக்கு வந்து, முக்கியமாக அந்த அவசரங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன பண்ண போகிறேங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருந்தால் உடனே அந்த பலனை எனக்கு கிடைக்கணுங்கிற அவசரம் என்பது வருகிறது. அப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த ஒரு அவசரத்தின் அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது என்ன இருக்குங்கிறத நம்மளால் படிக்க முடியல. தட்ஸ் அ மேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சென்டென்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக்கியம், அந்த 2 வாக்கியத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு, தேர்ட் வேர்டு, 5th வேர்டு, 7th வேர்டு, இப்படி படிச்சுட்டு எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. தட்ஸ் அ மேட்டர். ஸோ நிறைய விதமான ராங் இன்டர்பிரேஷனுக்கு, தவறாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிறதுனால இது வழிவகுக்கிறது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அன்கான்ஷியஸ் நாட் டிசர்விங் ஃபீல். எஸ், இயல்பாக நம்மளுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளாக இருக்குன்னா, ஐ எம் நாட் டிசர்விங்.
எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, எந்த ஒரு விஷயத்திற்கும் வந்து ஒரு தகுதி இல்லாத, ஒரு இன்னெபிலிட்டியாக இருக்கக்கூடிய, ஒரு இயலாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக எனக்குள்ளேயே என்னோடய எமோஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு என்னை உருவப்படுத்துறனால என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் லிசன் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோடனே எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லாத ஆள்பான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி தோண ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐ கான்ட் லிசன் எனி திங். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, what should I do? Task to do. These are all the things we need to go for it. Go for the solution and the hope. Yes, go for the hope and go for the solution. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் யாரை நம்புறீங்களோ நம்பலையோ, வாழ்க்கையை நம்புங்க, இந்த காலத்தை நம்புங்க. இந்த காலம் நல்லா உழைச்சவங்களை, உண்மையிலேயே நேர்மையாக இருந்தவங்களை, எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்திற்காக பாடுபட்டவர்களை என்றைக்குமே இந்த காலமோ இந்த வாழ்க்கையோ கைவிட்டதே இல்லை. நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி இந்த உழைக்கிறவங்களாம் மேலேயே வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி மூலமாக அவங்க எது தேவையோ அந்த விஷயத்தை செய்யாமல், அவங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை செய்யாமல் வேறு ஏதோ விஷயத்திற்கு அதிகமாக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். அதனால தான் அவர்கள் மேலே வருவது கிடையாது. அதனால் என்றைக்குமே இந்த காலத்தை நீங்கள் நம்புங்கள், இந்த வாழ்க்கையை நம்புங்கள். இது என்றைக்குமே உங்களை விட்டு என்ன பண்ணாது, உங்களுக்கு வந்து வஞ்சனை செய்யவே செய்யாது. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணலாம். ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் கூட அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்கள விட்டுட்டு போயிருக்கலாம். பட் இந்த காலம், இந்த வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. தட்ஸ் அ மேட்டர். ஸோ உண்மையிலேயே உங்களுடைய அன்பு என்பது உண்மையாக இருந்தால், உங்களுடைய எஃபோர்ட் எல்லாமே உண்மையாக இருந்ததுன்னு சொன்னால், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பேரண்ட் கிடைப்பாங்க, உங்களுக்கான பலன் என்பது கிடைக்கும். ஸோ ஹாவ் தட் ஹோப் ஆன் தட் மேட்டர் இன் யுவர் லைஃப். தட்ஸ் அ மேட்டர். ஸோ உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பை நம்புங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேயே வந்து அது நடக்கும் ரொம்ப சின்ன விஷயத்தில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறத நிறுத்திக்கங்க. ஒட்டுமொத்தமாக இந்த லைஃப்பை நம்புங்க. ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்ட ஒரு ஆளாக இருங்கள். அப்போ தான் நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் எந்திரித்து நிற்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். அலாட் த ப்ரியாரிட்டிஸ். எஸ், we need to alert. நம்ம ஓவர்வெல்மிங்காக இருக்கோம்ல, அப்படியே போட்டு நிறைய விதமான தாட்ஸ்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கல, இது எப்போ செய்கிறது, அதை எப்போ செய்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்பது அப்படிங்கிறது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத யோசிங்க. இந்த விஷயத்தை நம்ம காலையில் செய்வோம், இதை வந்து ஆஃப்டர்நூன் செய்வோம், இதை 2 நாள் தள்ளி கூட பார்த்துக்கலாம். லெட்டஸ் ஹேண்டில் த ப்ரெஷர். அது 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா, இல்லை 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா ப்ரெஷர் வரும், பரவாயில்ல, அந்த ப்ரெஷரை நம்ம சமாளிப்போம், ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட், இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் அலர்ட் பண்ணும்பொழுதே உங்களுடைய மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, ஒருவேளை இவனுக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும் போல், இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்கான எபிலிட்டிங்கிறது இவனுக்கு இருக்குது, அதனால தான் எல்லாத்தையும் வந்து அவன் பிளான் பண்ணி அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே கொடுக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சேஞ்ச் அன்கான்ஷியஸ் ஆன்ஷியஸ் பேட்டர்ன். எல்லா விஷயத்துலையும் அப்படியே பரபரன்னு இருக்கிறத விடுங்க. சுடுது மடிய பொடிங்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து செய்வதை நீங்கள் விட்டுருங்க. தட்ஸ் அ மேட்டர். ரொம்ப பரபரன்னு இருக்காதீங்க. ரொம்ப இயல்பாக வாழ்க்கை எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரியே பொறுமையாக வாழ்க்கையை கையாள பழகிக்கொள்ளுங்க. உங்களால் அது பழக முடியல, இன்னும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த பொறுமைங்கிறது மட்டும் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங் வரலாம். கவுன்சிலிங் வரும்போது உங்களை எந்த ஒரு விஷயம் பொறுமை அடைய விடாமல் எப்பொழுதுமே உங்களை ஆன்சியஸாக வச்சுருக்குங்கிற விஷயத்தை, அன்கான்ஷியஸாக எந்த விஷயம் என்பது இந்த அளவிற்கு உங்களை ஆன்சியஸாக வச்சுருக்குங்கிற அந்த பேட்டர்னை நாங்கள் வந்து முதல்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது மூலமாக அதிலிருந்து எப்படி வெளிவருவதுங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன் தட் சிவியர் மேட்டர் யூ நீட் த ப்ரொஃபஷனல் சப்போர்ட் லைக் அஸ். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, கவுன்சிலிங் would be the best way. இப்போ நான் சொன்னது போல் எத்தனையோ விஷயங்கள் என்பது நமக்குள்ளே அப்படியே புதஞ்சு கிடக்கும். அன்கான்ஷியஸாக எத்தனையோ எமோஷன்ஸுங்கிறது புதஞ்சு கிடக்கும். இது எல்லாம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண விடாமல், எப்பொழுதுமே நம்மளை ஓவர்வெல்மிங்காக வச்சுக்கிட்டு, எப்பொழுதுமே நம்மளை ப்ரீ ஆக்குபைடாக வச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே ஒரு கசகசான்னு ஆக்கிடும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து ஒரு க்ளீனான ஒரு நல்ல அயன் பண்ண ஒரு ஷர்ட்டை போல் நம்முடைய வாழ்க்கைங்கிறது அழகாக மாறணும்னு சொன்னால், that we need to go for the professional support. That's a matter. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உடம்பை ஏற்றணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டில் நீங்கள் சாட்டுக்கு எதையாவது ஒன்று வாங்கி போட்டு, டூலெலாம் வாங்கி போட்டு நீங்களாக ஜாக்கிங் போட்டு வாக்கிங் போய்ட்டு இருக்கலாம்ல. எதுக்காக why are we preparing for the gym? Because there is a professional man, இல்லையா? அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, அவங்க சரியாக அவங்கள கைட் பண்ணுவாங்க. அப்படி கைட் பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்து உங்களால் வந்து வெளியில் வர முடியும். தட்ஸ் அ மேட்டர். அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் ஓரியன்டான விஷயம். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஓரியன்டாக இந்த விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி ஈஸியாக நம்ம இது பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய விதமான விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த ஐடியாஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ கேன் பி பெட்டர். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what